நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் மகா பெரியவா தொட்டு தினந்தோறும் ஒரு செய்தியை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் காஞ்சி மடத்திலே மகா பெரியவர் இருந்த பொழுது எப்பொழுதுமே பெரிய கூட்டம் இருக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பெரியவரிடத்திலே நமஸ்கரித்து தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சுகதுக்கங்களை எல்லாம் சொல்லி ஆசி பெறுவது உண்டு. அப்படி ஒரு முறை பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தின் நடுவிலே ஒரு பெண்மணி வந்து கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு பெரியவா தியானம் செய்து கொண்டிருக்கிறார், யாரிடத்திலும் பேசவில்லை. வருகிற பக்தர்கள் எல்லாம் வந்து அப்படியே பெரியவாளை, அப்படியே மௌனத்தில் இருக்கிற பெரியவாளை, தியானத்தில் கண்மூடி தியானத்தில் இருக்கிற மகா பெரியவாளை தரிசித்து விட்டு அப்படியே போய்கொண்டே இருந்தார்கள். திடீரென்று ஒரு பெண்மணி, வரிசையில் வந்த பெண்மணி சத்தம் போட்டு சாமி என்று கத்துகிறாள். கத்தின உடனே பக்கத்து மடத்து அன்பர் ஒருவர், என்ன பெரியவா தியானத்தில் இருக்கிறார், மௌனத்தில் இருக்கிறார், இது கூட உனக்கு தெரியவில்லையா? சாமி என்று கத்துகிறாயே, அவருடைய தியானம் கலைந்து விடாதா என்று கடிந்து கொள்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து மகா பெரியவா கண் விழித்து பார்த்த உடனே பெரியவா அந்த பெண்மணியை அழைத்து என்ன விஷயம் என்று கேட்கிறார். இது மாதிரி மடத்து தொண்டர் சொல்கிறார், சத்தம் போட்டு உங்கள் தியானத்தை கலைத்து விடக்கூடிய விதத்தில் சாமி என்று கத்தினார் சொன்ன உடனே பெரியவா அந்த பெண்மணியை அழைத்து, இன்னும் மகா பெரியவரை பார்த்த மாத்திரத்தில் இன்னும் கண்களிலிருந்து நீர் மல்க பெரியவரிடத்திலே, சாமி என்னுடைய கணவன் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார், நான் 2 வருடமாக தனியாகவே இருக்கிறேன், என்னை பிரிந்து சென்ற கணவனை என்னோடு சேர்ந்து வர வேண்டும், என்னோடு சேர்ந்து வாழ வேண்டும், இதுதான் என்னுடைய விண்ணப்பம் சாமி, உங்களுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும், ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னவுடனே மகா பெரியவா கவலைப்படாதே என்று சொல்லி, பிரிந்து போன கணவன் வந்து சேருவான் என்று சொல்லி விபூதி பிரசாதத்தை கையிலே கொடுத்து, எதற்கும் வாழ்க்கையில் கவலைப்படாதே, நம்பிக்கையோடு இரு, எல்லாம் சரியாகும் என்று சொல்லி பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஒரு 2 மாதம் ஆகிறது. திடீரென்று மடத்திற்கு அந்த பெண்மணி அவருடைய கணவனோடு வருகிறார். வந்து மகா பெரியவாளை நமஸ்கரித்து விட்டு, பெரியவா நீங்கள் ஆசீர்வாதம் செய்தீர்கள், பிரிந்து சென்ற கணவன் மனம் திருந்தி என்னோடு வந்து விட்டார் என்று சொல்லி, இதற்கு உங்களுடைய ஆசைகள்தான் காரணம் என்று சொல்லி பெரியவாவுடைய 2 பேரும் சேர்ந்து விழுந்து நமஸ்கரிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த பெண்மணியும் அவருடைய கணவனும் ஒரு பசுமாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் கொண்டு வந்து பெரியவாடத்திலே கொடுத்து, இது மடத்திற்கு சமர்ப்பிக்கிறோம், எங்களுடைய அன்பு காணிக்கையாக இதனை மடத்திற்கு சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி அந்த பெண்மணியும் கணவனும் இணைந்து பெரியவரிடத்திலே அந்த பசுமாட்டையும் கன்றுக்குட்டியும் கொடுக்கிறார்கள். பெரியவா பக்கத்தில் இருக்கிற ஒரு மாலை எடுத்து அந்த கன்றுக்குட்டியும் பசுமாலு மேலே போட சொல்லி, அதை ரொம்ப வாஞ்சியோடு ரொம்ப அன்போடு கொடுத்த பொருள் என்பதனாலே பெரியவா அதை பெற்றுக்கொள்கிறார். எப்பொழுதுமே பெரியவா அன்போடு கொடுப்பதை எதையுமே எடுத்துக்கொள்வார். ஆனால் ரொம்ப ஒரு மன சந்தோஷம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வராத பணமாக இருந்தால், ஒரு வழக்கறிஞர் 15,000 ரூபாய் கொடுத்த பொழுது மகா பெரியவா இது அந்த தொழில் அது நல்ல வாதிட்டு வாங்கவில்லை, பொய் வாதிட்டு வந்த பணம் என்று சொல்லி அதை திருப்பி அனுப்பினார் பெரியவா 15,000 ரூபாயை. அது மாதிரி அன்போடு யார் கொடுத்தாலும், அன்புக்கு எதுவுமே எல்லை என்பதனாலே பெரியவா அன்றைக்கு அந்த பெண்மணியும் கணவனும் கொடுத்த அந்த பசுமாட்டையும் கண்ணுக்குட்டையும் வாங்கி கொண்டு மறுபடியும் ஆசீர்வாதம் வழங்கி, இனிமேலாவது நீங்கள் இருவரும் தொடர்ச்சியாக ஒன்றாக இருங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் என்று சொல்லி பெரியவா அன்றைக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பிய செய்தியை பார்க்கிற போது, சாதாரண ஆளாக இருந்தாலும் ஒரு பெரிய பணக்காரனாக டாம்பிகமாகத்தான் வந்து ஆட்சி பெற வேண்டும் என்பதல்ல, பெரியவாடத்தில் அன்போடு யார் மனசுத்தியோடு பெரியவாடத்திலே, நீங்கள் இன்றைக்கு பெரியவா இல்லை என்றாலும் காஞ்சிபுரத்தில் அதிஷ்டானத்தில் இன்றைக்கும் அருள்வாளித்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள், உங்கள் வீட்டிலே ஒரு படத்தை, மகா பெரியவாவுடைய படத்தை மாட்டிக்கூட தினந்தோறும் செவ்வாய், வெள்ளிக்கிழமை, குருவாரத்தன்று, வியாழக்கிழமை என்று நீங்கள் பெரியவாவுடைய அஷ்டோத்தரத்தை சொல்லி, பெரியவா நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று மானசீகமாக பெரியவரிடத்திலே வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தண்டம் சமர்ப்பித்தல் என்ற ஒரு செய்தி உண்டு. மானசீகமாக நீங்கள் கீழே விழுந்து வணங்கினால் பெரியவா உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு அருள் பாலிப்பார்.
அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.